அதெல்லாம் என்ன விஷயத்தை சொல்லி தக்காளி பழம் வெட்டி சின்ன பிரியாணி ஒன்று போடணும். நல்ல அடி உண்டா அப்படியே பெருசு பெருசா வரும். ஏய் இப்போ எடுத்துவாங்க. குக்கிங்கில் 2ஆவதா பேர் நம்ம முகமது பாயன் நாங்கள். சொல்லுங்க சூரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம். இல்லை போடணும். போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷால எடுத்தீங்களா? எவ்வளோ நேரம் வேண்டி எல்லாம் சாலிக்கணும். மதங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா போட்டுக்கலாம். இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வளர்க்கணும். எல்லாம் அப்படி விட்டு எல்லாத்தையும் வளர்க்குற மாதிரி பாருங்க மக்கள் எப்படி வதக்கலாம். மிக்ஸ் ஆகிற மாதிரி வதங்கி போடும். தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க மக்களே தக்காளி போட்டு வதக்கிறாங்க. பாருங்க நல்லா வதக்கணும். நல்லா இப்போ விலகி அப்படி ஒரு பதத்துக்கு வரனால அதை கேட்பேன். அது இருந்தால் கொஞ்சம் விடணும். வேக விடலாம். கட் பண்ணி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் கூட அது போடணும். ஏன்னா நல்ல உரைப்பு அதிகிறது வேணும். எல்லாம் மிக்ஸ் ஆகணும். கரம் மசாலா. என்ன மசாலா? கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க மக்களே மிக்ஸ் பண்ணுறாங்க. பொரிச்ச சிக்கன் போட்டுக்கலாம். போட்டு ஒரு அளவாக கடுமையாக உடையாத மாதிரி சிக்கன் மேலே அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. சிக்கன் எப்பயுமே உடைக்கக்கூடாது. நம்ம பிரட்டிக்கலாம் சிக்கன். செஞ்சு சிக்கனை கடுமையாக நோவுப்படுத்தணும்னு சொன்னால் சிக்கன் உடைஞ்சி போயிடும். அதுதான் சிக்கன் உடைக்கணும். எப்பவுமே சிக்கன் உடைக்கிற மாதிரி சிக்கனை பிரட்டி எடுக்கணும். நெருப்பு பாருங்க மக்களே தரப்பாக வச்சுக்காங்க. எப்பயுமே அடிப்பத்தை பார்த்துக்கணும். அதான் அடிப்பத்தினு சொன்னால் அந்த டேஸ்ட்டு போயிடும். டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். பாருங்க மக்களே அண்ணா நல்லா வதக்குறாரு. என்னன்னு சொன்னால் காட்டுங்க வீடியோ. எவ்வளோ
அழகாக வதக்கிருக்காங்க. நல்லா வதங்கணும். புறாச்சி அப்படியே அந்த இந்த சிக்கன் வந்து இந்த கறியெல்லாம் சிக்கனில் சேர்ற மாதிரி கொஞ்சம் ஊறுறதுக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டு நம்ம ரைஸை போட்டு நல்லா அவிஞ்சிருக்கி. நெருப்பு எடுக்கணும். நெருப்பு எடுக்க வதக்கி வச்சு ரொம்ப லேசாக மேலாளத்து குழம்பு கொஞ்சம் மேலாளத்துக்கு லேசு உண்டாம அந்த சோறு உடச்சுன்னா நல்லா இருக்காது. இல்லை நீ இது கொஞ்சம் அடிக்கணும். கொஞ்சம் திருப்பி விடணும். இது நான் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அந்த மூடி வச்சுக்கலாம். குழம்பு பார்த்துக்கலாம். என்னோட கலரை பார்த்தாது. சரி அது அந்த பக்கம் பிடி. எப்படி என்ன டேஸ்ட்டு மந்த மாதிரி இருக்கு. சொல்ல டேஸ்ட் லெவலில் உப்பு காணும்.